வீட்டு பிள்ளை ரகு பார்த்தான்னா அப்படியே சுண்டு சுருளாகி டிங்கி டிமாங்கி போயிடுவான். இதுதான் பரம்பரை குணம்னு. அந்த ராகுகாலம் இப்பதான் வெளியே போயிருக்கு. அவன் யமகண்டமா திரும்பி வர்றதுக்குள்ள நீ போயிடுவாங்க. ஐயோ ஐயோ, கண்ணப்பாரு நல்லா ஹெட்லைட் மாதிரி. ஆமா, இந்த குழாயும் சிறுக்கும் மாட்டிக்கிட்ட உடனே தலைகால தெரியாம தான் நடக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு சர்வீஸுக்கு மைனர் பாயிண்ட். ஐயா, எல்லா பூவும் கேள்வி விட்ட. இரு நானே ஹெல்ப் பண்றேன். ஏமா வலிக்குதா? தலையா இது? தலைதான், பட் அம்மி குறைய மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். என்ன? ஆமா, நான் தான். என்ன? ஆமா, இனிமே நாமே தான். ஓ, இதுதானா? என் பேரை சொல்ல வெக்கமா இருக்குதா? ஆமா, இருக்குதானே செய்யும். என் பேரு காக்கி கூ. மிஸ்டர் ரகு. உங்களை பத்தி எங்க அப்பாக்கு எவ்வளவோ சொல்லிருப்பா, நிறைய சொல்லிருப்பார். ஆமா, நீ யாரு? நானு பிச்சை முத்து டாக்டர். ஓ, நம்ம லண்டன் லாட்டி டாக்டரா? இருடு. ஆமா, உன் பேரு? மிஸ் சரளா. சரளா? இல்ல, மிஸ் சரளா. சரளாவா? அதான் கேட்டேன். நான் இவ்வளவு சரளமா பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல, எல்லாம் தூசியும் மணலுமா கெட்டு போச்சு. அதனால தோட்டத்துக்கு போய் புதுசா பூத்த மிளகா பறிச்சுட்டாரு. தோட்டத்துக்கா? யாராவது பார்த்தா என்ன ராஜா ராணி நினைச்சு. பொட்டு தேன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு மீன் போலே நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு தேன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு மீன் போலே வெட்டிய மாம்பழ கட்டில் செய்த பூ போலே தொட்டதும் கையில் ஒட்டது வண்ணம் பால் போலே வெட்டிய மாம்பழ கட்டில் செய்த பூ போலே தொட்டதும் கையில் ஒட்டது வண்ணம் பால் போலே நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு தேன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு மீன் போலே. நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு தேன் போலே
கட்டிய பூங்கலில் மல்லிகை மொட்டு மீன் போலே நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு தேன் போலே கட்டிய பூங்கலி மல்லிகை மொட்டு மீன் போலே கடவுளே, எங்க சீதாவுக்கு நல்லா இருக்கிற மாப்பிள்ளை கிடைச்சு சீக்கிரமா கல்யாணமும் நடந்து அவ சீரும் சிறப்புமா வாழணும். கடவுளே, சீதா படிச்சு பட்டம் வாங்கி எங்க குடும்பத்துக்கு பேரும் புகழும் தேடித்தரும். கடவுளே, எங்க அப்பா அம்மா எப்பவும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமா வாழ. அப்பா, காலேஜ் லீவ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் பட்டணம் போகணும். எப்பவும் நீயும் உங்க அப்பாவும் ஒண்ணுதான். ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்துட்டு வர சொன்னா உனக்கு இந்த வருஷமும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது மட்டும் போருமா பார்வதி? மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்றது? அப்பா, கவலைப்படாதீங்க. போன வருஷம் மாதிரியே நான் ராதா வீட்லயே இருந்து படிச்சுக்கிறேன். எத்தனை நாளைக்கு தாமா அவங்களுக்கு நாம் சிரமம் கொடுக்கறது? எங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. சீதா இல்லன்னு எனக்கு படிப்பே வராது. எவ்வளவு நல்ல டீச்சர் தெரியுமா சீதா? அப்படியா? சரிதான். டீச்சர் வேலையிலேயே அப்பாவையே மிஞ்சிட்டா போல இருக்கு. அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரில போறான். யாரை ஏத்து உட்கார வச்சுட்டாங்க. இப்ப இறக்கி விட இன்னொரு ஆளை தேடி போறார். அட, மறுபடியும் திரும்பி வரானே. வரட்டும், அவனை சும்மா விடப்படாது. என்ன இது? ஏ மிஸ்டர், எது இது? இதுவா? ஓ, பாத்தீங்களா? இது என்னன்னு இவருக்கு தெரியலையா? மிஸ்டர், இத கல்லுன்னு சொல்லுவாங்க. அது தெரியுது. இங்க யாரு போட்டதுன்னு கேக்குறேன். ஆமா, யார் போட்டாங்க? பாருங்க மிஸ்டர், பக்கத்துல தான் போன் இருக்கு. கார்பரேஷனுக்கு போன் பண்ணி தெரிஞ்சிட்டு வந்து எங்களுக்கும் சொல்லுங்க. நான் போக போறீங்க இல்ல, இப்ப எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். ஓஹோ, நீங்க இப்படிதான் போனீங்களா? ஆமா, திரும்பி ஏன் வந்தீங்க? இந்த கல்லுல விழுந்து தலை உடைச்சுக்குவா. ஷட் அப் சொல்றீங்களா இல்லையா? ஷட் அப் சொல்லாட்டி என்ன செய்வீங்க? சிப்பாய் மகன் சுட்டுப்படுவாரு. மிஸ்டர், இறங்க முடியாம தவிக்கிறீங்களே, இந்த கல்லாவது இறக்கி விடட்டும்னு நான் தான் தூக்கி போட்டேன். என்ன கிண்டலா பண்றேன்? நான் யார் தெரியுமா? ஓஹோ, வெயிட் வெயிட், இந்தாங்க குடி. பேனாங்க, பேனா பேனா. ஐயா எது சொல்ல போறாரு, எழுதிக்குவோம். சொல்லுங்க. என்ன வாய் மிஞ்சது? ஏதோ கேர்ள்ஸ் ஆச்சேன்னு பார்த்தேன். அடேயப்பா, இல்லாம போனா 60 மைல் ஸ்பீட்ல ஓடி இருப்பார். என்ன? என்ன அடிச்சிட்டு போறேன். இதை நான் எப்பவே மறக்க மாட்டேன். இதுக்கு பரிகாரமா உன் கழுத்தல தாலியா கட்டுவேன். இல்ல
என்னப்பா பட்டு அடி பலமா டாக்டர் போன் பண்ணுவா. என்னடா எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க? யோ விஷயம் உனக்கு தெரியாதாப்பா? பட்டுத்தாவி நல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டான். அடி வாங்கிட்டு வந்துட்டானா? அடிச்சவனை பல்ல உடைக்கிறதுக்கு இல்லாம என்னடா ஹீன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட அத நான் ஒரு பெருசாவே எடுத்துக்கலப்பா. அப்படி சீரியஸா எடுத்துக்கிறதா இருந்தா என்கிட்ட யாரா தாக்கு பிடிக்க முடியுமா? அவன் எப்படிப்பா சீரியஸா எடுத்துக்குவான்? அடிச்சது ஒரு பொம்பளை ஆச்சே. பொம்பளையா? யாராது? தான்ப்பா அந்த திருப்பதி பொண்ணு. யாரு? சீதாவா? இருக்கும். அவன் என்னமோ பெரிய மேத மாதிரி கிளாஸ்ல நமக்கு டீச் பண்றதும் அட்வைஸ் பண்றதும். அவளை சரியா ஒரு நாளைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் கிடைச்சிருச்சு. வாடா போலாம். எதுக்குப்பா பொம்பளைங்கிட்ட விவகாரம்? வாடா பெரிய யோக்கிய மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இவதாப்பா என்ன ரொம்ப பண்ணிட்டான். இன்சல்ட் கேஸ பெண்டிக்கல வைடா. அடிச்ச கேஸ கவனிக்கலாம். மிஸ், இப்ப அடிச்சதுக்கு அப்பாலஜி பண்ணிக்கல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என்ன மிஸ்டர் ரொம்ப மிரட்டுறீங்க? அவர் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாரு. அவன் ஆம்பளை அப்படித்தான் நடந்துக்கும். அதுக்காக ஒரு பொம்பளை அடிக்கிறதா? இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? இந்த பாரு, மரியாதை அப்ப மன்னிப்பு கேட்கல, இப்போ கல்லால் அடிப்பேன். ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? வீடு வாசலை அடமானம் வச்சு சொத்து சுகத்தை வித்து கூட நம்ம பிள்ளை படிச்சா போதும்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க பெத்தவங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட உணராம கட்சி சேர்க்கிறதும் கலாட்டா பண்றதுமா நம்ம படிப்பையை கெடுத்துக்கிறோம். இந்த வயசுல நாம் இப்படி நடந்துகிட்டா பிற்காலத்திலே நாம தான் வருத்தப்படணும். பெண்களை நம்ம நாட்டில ரொம்ப போற்று வர்றாங்க. ஆண்களா பார்த்து பெண்களுக்கு கௌரவம் கொடுத்தாதான் சமூகத்திலே பண்பு நிலைச்சிருக்கும். அதை மறந்துடாதீங்க. மன்னிச்சிடுங்க.